ஹாய் காய்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளிப்ஸ் என்னென்னா, அதாவது விஜயாவோட இந்த பணக்கார ஆசையை வாரியில் கொண்டு அடித்த மாதிரி நம்ம மீனா இருக்காங்கள்ல, அவங்க பூ பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி மலேசியா வரைக்கும் பெரிய பணக்காரங்களாம். ஆனால் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும் தானே? சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் நல்லது தான், நம்மளோட ஆசையும் நிறைவேறதான்னு பார்ப்போம். நம்ம முத்துவோட காரில் கஸ்டமராக ஆஃபர் வர்றாங்க ஒரு ஜோடிகள். அந்த ஜோடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு, எங்களுக்கு கல்யாண நாளுப்பா, நாங்கள் இந்த கோயிலில் போய் ஏதாவது பிரதிஷ்டை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும்ப்பா, அதுக்கு ஒரு நல்ல கோயிலுக்கு எங்களை கூட்டி போறியா அப்படின்னு அவங்க நம்ம முத்து அவர்கிட்ட கேட்கும்போது, முத்துவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஜோடியையும் கூட்டிகிட்டு போய் அவங்க நம்ம மீனா பூ வியாபாரம் பார்க்குறாங்கல்ல அந்த கோயிலே கொண்டு போய் விட்றாரு. அப்புறம் மீனா கிட்ட சொல்கிறாரு முத்து, இவங்க 2 பேருக்கும் சிறப்பு பூஜைக்கு நீங்களே கோயிலில் ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணலாமே அப்படின்னு சொன்னதும் மீனாவும் சொல்கிறாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம், நம்ம ஐயர்கிட்டே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சிறப்பாகவும் பூஜையையும் செஞ்சு கொடுத்துட்றாங்க நம்ம மீனா அவர்கள். அதுக்கப்புறம் அந்த தம்பதிகள் இவங்க 2 பேர்ட்டையும் விஷஸ் பண்ணிவிட்டு சிறப்பாக இருந்தது சாமி பூஜை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கங்க, மண்டபத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதும் மீனா சொல்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷன்லேயும் டெக்கரேஷன் ஒர்க்லாம் நாங்கள் பார்த்துக்குறோமே, எங்கள்கிட்ட விட்றீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு மீனா சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லையப்பா, நாங்கள் வெளியூர் மலேசியா, இங்கே இருக்க எங்கள் ரிலேஷன்ஸ் தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க, சரி வேறு எதுவும் எப்படியும் ஒன்றுன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீனாட்டையும் நம்பரை வாங்கிட்டு அவங்களும் அவங்க நம்பரை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த தம்பதிகள் கிளம்பின அப்புறம் தான் மீனாவுக்கு ஒரு நல்ல யோசனை வருது. என்ன அப்படின்னா, முத்துட்ட மீனா சொல்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் நம்ம வீட்டில் விருந்து வச்சா எப்படி இருக்கும், அவங்க கல்யாண நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும்ல, நம்ம பண்ணுவோமா அப்படின்னு கேட்டதும் முத்து, நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு அம்மா சம்மதிக்கணுமே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா மலேசியாவுக்கு கண்டிப்பாக எல்லா ஏரியாவும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்களை நம்ம அத்தையிட்ட சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா இவங்களுக்கும் மலேசியா தான், ரோஹிணியோட அப்பாவுக்கும் மலேசியா தான், அதனால் இவங்க 2 பேருக்கும் மலேசியாவில் இருக்க நம்ம ரோஹிணியோட அப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியே பெர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு முத்துட்ட மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, ஒரே கல்லில் 2 மாங்காய், இந்த விஷயத்தை சொல்லியே நம்ம அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடலாம். இதுக்கப்புறம் தான் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயாட்ட போய் இப்படி மலேசியாவிலேருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வீட்டில் விருந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் விஜயா நினைக்கிறாங்க, அடியே அவங்களுக்கு ஆல்ரெடி ரோஹிணியை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குடி, உனக்கு என்னடி தெரியும், உனக்கு தெரிஞ்சதை விட ஆல்ரெடி அவங்களுக்கு ரோஹிணியை தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அவங்க 2 பேருக்கும் நம்ம வீட்டில் விருந்து வைப்போம், ரோஹிணிக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லி விஜயாவும் ஓகே பண்ணிடுறா. சரின்னு சொல்லிட்டு மீனா முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் போய் அன்னைக்கு வாங்கினீங்களா அதே கறிக்கடையில் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, கறி வாங்கிட்டு வாங்க, நம்ம பிரியாணி பண்ணிடலாம், தடபுடலாம் அவங்களுக்கு விருந்து வச்சிடலாம்னு சொன்னதும் சரின்னு சொல்லி முத்து அவரும் கறி வாங்குறதுக்கு காரில் கிளம்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்து காரில் கறி வாங்குறதுக்கு கிளம்பிடுறாரு. போகிற வழியில் தான் காரில் போனனால ஒரு கறிக்கடையில் பார்க்குறாரு நம்ம ப்ரௌன் மணி கறி வெட்டிக்கிட்டு இருக்காப்புல. சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்து காரில் கறி வாங்க கிளம்பிடுறாரு. அது பதிவாக வாங்கின கடைக்கு போகும்போது ஒரு கறிக்கடையில் பார்க்குறாரு, அங்கே நம்ம ப்ரௌன் மணி கறி வெட்டிக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு உடனே முத்துக்கு ஒரு யோசனை வருது, இவரை தானே ரோஹிணி மாமான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தா, சரி என்னென்னு தான் பார்த்துருவோம் கடைக்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம ப்ரௌன் மணி மாட்டிக்கிறாரு.